Hi. So, current affairs 2025 films காணல இன்னொரு டாபிக் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸஸில் ஆர்சிபி ரிலேட்டட் ஆர்சிபியில் வந்து இல்லைனா வேர்ல்டு லெவலில் லார்ஜ் ட்ரேடு அக்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். அதில் இப்போ ஆர்சிபி நம்ம ஜாயின் பண்ணல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னோம். ஸோ ஆர்சிபியில் ஏன் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரேடு டெஃபிசிட்னா என்னன்னு தெரியும். ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன்ல சிம்பிளாக என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே நைஸ், நமக்கு நிறைய டாலர்ஸஸ் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய டாலர்ஸஸ் கிடைக்கும். ஸோ இம்போர்ட்டை விட வந்து டாலர்ஸஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து ட்ரேட் எப்படி இருக்கிறோம், சர்ப்ளஸில் இருக்கிறோம். இதுவே வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதில் போயிடுவோம், டெஃபிசிட்டில் போயிடுவோம். தட்ஸ் சிம்பிள், அப்படி தானே? ஸோ அப்போ ட்ரேட் அப்படிங்கிறது குட்ஸில் இருக்கலாம், சர்வீசஸில் இருக்கலாம். ஸோ குட்ஸ் அப்படிங்கிறது டீ காஃபி மாதிரி இல்லைனா ஆயில் மாதிரியானது குட்ஸ். சர்வீசஸ் அப்படிங்கிறது ஐடி செக்டார் இல்லைனா அது இதெல்லாம் வந்துடும், சர்வீசஸில் வந்துடும். ஸோ என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே சர்வீசஸில் வந்துடும். ஸோ அதுவுமே ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சர்ப்ளஸஸ், இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ஆனது டெஃபிசிட்டில் இருக்கும். ஸோ இந்தியா மோஸ்ட்லி எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஆனது ட்ரேட் டெஃபிசிட் கண்ட்ரியாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ் நம்ம மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஆனது நெகட்டிவ்ல இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஆனது டெஃபிசிட்ல இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும். இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லும்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் கன்சிடர் பண்றது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடையும் கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணேன்னா ஒரு 10 பண்ணுறேன், இம்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 15 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், 10 - 15 -5. ஸோ -5 வருது என்ன அர்த்தம், டெஃபிசிட்ல இருக்கிற அர்த்தம். கரண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு போக நான் வேற எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்னது, ரெமிட்டன்ஸை கன்சிடர் பண்ணோம். ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது ஃபாரின்ல இருந்து நம்மளோட டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா நமக்கு அனுப்புகிற கேஷ். வெஸ்ட் ஏஷியா, யூஎஸ், யூரோப்ல இருக்கிற இந்தியன்ஸஸ் வந்து தன்னோட சேலரியை தன்னோட சேலரியை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா தட்ஸ் ரெமிட்டன்சஸ். என்ஆர்ஐலாம் அனுப்புறது. நெக்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது ஃபாரின்ல இருக்கிற கம்பெனிஸஸ், இந்தியன் கம்பெனிஸஸ் இந்தியாவுக்கு அனுப்புறது. இந்தியாவோட இன்கம் உள்ள வர்றது. இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிஸஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் அவங்க கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க அப்படின்னா. ஸோ அப்போ வந்து பொதுவாக இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிஸஸ் ஜாஸ்தி கம்பேர் வித் இந்தியன் கம்பெனிஸஸ் என்னது ஃபாரின். ஸோ ஃபாரின்ல இந்தியன் கம்பெனிஸஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸஸ் இருக்கு. குளோபல் எம்என்சிஸ் எல்லாமே என்னது இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்கு. அப்போ ஆக்சுவலாக அவன் ஏர்ன் பண்ணுற டிவிடெண்ட்ஸ், இன்கம், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணால் அவங்க ஊருக்கு கொண்டு போயிடுவான். ஸோ அதுவுமே வந்து கன்சிடர் பண்ணப்படும். அதையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது பேர் என்னது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ். மோஸ்ட்லி இன்கம்னு வரும்போது இந்தியா டெஃபிசிட் தான். ஏன்னா ஃபாரின் எம்என்சிஸ் இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, இந்தியாவிலேருந்து வெளியே போகிற இன்கம் தான் ஜாஸ்தி. ஆனால் நம்ம சேலரின்னு வரும்போது, ரெமிட்டன்ஸ்னு வரும்போது இந்தியா ஜாஸ்தி. இந்தியா வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவிங் கண்ட்ரி, ஆல்மோஸ்ட் $120 billion. ஓகே, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம், டெஃபிசிட்ல இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லும்போது நம்ம எப்படி இருப்போம், டெஃபிசிட்ல இருப்போம். அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான விஷயம். ட்ரேடுன்னு வரும்போது குட்ஸ் வரும். குட்ஸ் அப்படிங்கிறது மெர்கன்டைஸ் ட்ரேடுன்னு சொல்லப்படும். சர்வீசஸ்ல பண்றது சர்வீஸ் ட்ரேடு. ஓகே, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் போக நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருக்கு. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு கிளாஸஸ் மாதிரி இருக்கும். இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா டெஃபிசிட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ஆர்சிபியில் நம்ம ஏன் ஜாயின் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு சைனாவோட நம்மளோட டெஃபிசிட், ட்ரேட் டெஃபிசிட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, $85 billion இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சைனா நம்ம ஆல்மோஸ்ட் $150 billion நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதில் $85 billion அப்படிங்கிற டெஃபிசிட்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், சைனாவோட நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், இதை தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட. ஆனால் சைனாவோட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நம்ம வந்து யூஎஸோட ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் யூஎஸ்க்கு நமக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்தியா வந்து ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரி. யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரி. யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கான பைலேட்டட் ட்ரேட் இல்லை. ஆனால் சைனாவும் இந்தியாவுக்கும் பைலேட்டட் ட்ரேட் நம்ம எப்படி இருக்கணும், அது டெஃபிசிட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி யூஎஸ்க்கு நம்ம அனுப்புறது, யூகேக்கு நம்ம அனுப்புறதுலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் தான் அனுப்புகிறோம். மோஸ்ட்லி சர்வீஸ் செக்டார் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம இருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் இல்லைனா வந்து பிபிஓ சர்வீசஸ் எல்லாமே. அதனால மோஸ்ட்லி சர்வீஸில் வரும்போது நம்ம வந்து சர்ப்ளஸஸாக இருக்கும். அதனால இந்தியா யூஎஸ் ட்ரேடு, இந்தியா யூகே ட்ரேடு, இந்தியா நெதர்லாண்ட் ட்ரேடுலாம் வரும்போது நம்ம சர்ப்ளஸில் இருப்போம். முக்கியம் அது. ஸோ இப்போ நம்ம ஆர்சிபியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம சைனாவோட ஃபர்தராக நம்ம வந்து ட்ரேடை லிபரலைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இன்னமும் இம்போர்ட் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன். அதனால நம்ம ஆர்சிபியில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்கிற கண்ட்ரீஸஸ்ல ஆர்சிபி இருக்க 16 கண்ட்ரீஸஸ்ல எக்ஸப்ட் சைனா நியூசிலாந்து மற்ற எல்லா கண்ட்ரியோட நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணணும், சைனாவோடையும் நியூசிலாந்தோடையும் என்னது மட்டும் பண்றதுக்காக எதுக்காக ஆர்சிபியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டும் இருக்கு. பட் ஆனால் ஆர்சிபி ஜாயின் பண்ண நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அது இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா வந்து FTA ஆல்ரெடி 14 கண்ட்ரீஸ் 13 கண்ட்ரீஸ் நமக்கு FTA இருக்கு. நமக்கு சைனாவுக்கு நியூசிலாந்தோட மட்டும் FTA கிடையாது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னது கம்மியான எனது கஸ்டம்ஸ் டியூட்டியில் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்ஸஸ் வந்து சைனாவோட ஆப்வியஸாக கிடையாது. அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி சைனா நமக்கு இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஆனால் நியூசிலாந்து கூட கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். 16 ஆர்சிபி கண்ட்ரீஸஸ் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுறோம். பசிபிக் நேஷன்ஸோட என்ன பண்ணால் ரொம்ப பெட்டராக டீல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்டில் நமக்கு யார்ட்டோட நமக்கு டீல் கிடையாது, FTA கிடையாது, நியூசிலாந்து கிடையாது. ரீசன் நம்ம ஆஸ்திரேலியாவோட பண்ணோம், UAE பண்ணோம், ஆஸ்திரேலியாவோட பண்ணோம், ஆனால் யாரோட இன்னும் பண்ணல, நியூசிலாந்தோட பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸஸ் பார்க்கும்போது யூகேயோட நம்ம இன்னும் பண்ணல, இல்லைனா வந்து யூரோப்பியன் யூனியனோட பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவுட் ஆஃப் ஸ்கோப் அது இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல என்ன ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா 16 ஆனது ஆர்சிபி கண்ட்ரீஸஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா என்னது நியூசிலாந்தோட நமக்கு என்ன கிடையாது அப்படிங்கிறது. இது எதுக்கு நான் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, நீ வேற எங்கேயாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணும்போது கூட இது மாதிரி ஃபேக்ட்ஸை டிஃப்ரெண்டாக இது மாதிரி நீ அடையாளம் வச்சுக்கிட்டு இது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கும்போது தான் மோஸ்ட்லி ஃபேக்சுவலாக போகாமல் மெமரைசஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்டட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபாரினர்ஸஸ்க்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் நடக்கும்போது இப்போ டெஸ்லா இல்லைன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபாக்ஸ்கான் மாதிரியான கம்பெனிஸஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவன் வந்து எனக்கு என்ன கேரண்டின்னு கேட்பான். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என் கம்பெனி வந்து நீ வந்து எதுவும் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் கேரண்டி வேணும் தானே. ஸோ அப்போ வேறாச்சும் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கேட்குறாங்க, திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் டேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்பியூட் வரும். வோடஃபோன் கூட நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸஸ் இருந்துச்சு. அது மாதிரி டிஸ்பியூட்ஸஸ் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் ப்ரொவிஷன்ஸ் லோக்கல் கோர்ட்ஸில் ஃபஸ்ட்டு போயிட்டு டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் நீ ஃபாரின் போகணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஆர்குமெண்ட். ஆனால் ஆர்சிபி மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் படி அதில் இருக்கிற ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இல்லை டைரெக்டாகவே ஃபஸ்ட் டே டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுனாலே ஃபாரின் போயிடலாம். இந்தியா என்ன சொல்கிறேன்னா 5 வருஷம் வெயிட் பண்ண, 5 வருஷம் கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீ என் கோர்ட்டில் என்ன பண்ணிக்கோ, நீ வந்து அதுக்கான வந்து சொல்யூஷனாக எடுத்துக்கோ, ஆனால் ஃபாரின் போகாது அப்படிங்கிறது. ஆனால் இது ஆர்சிபி மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணேன் அப்படின்னா இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டே ஃபாரின் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறது. பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணுவோம், என்கிட்ட ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸஸ் எல்லாமே இருக்கும். டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஒரே பொருளுக்கு யூஎஸ்லையும் டேக்ஸு இந்தியாவிலையும் டேக்ஸ்னால் நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆப்பிள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணு வச்சுக்கலாம், இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலே விற்கிறான். ஸோ இந்தியாவில் டேக்ஸ் போட்டாச்சு. அதே மறுபடியும் என்னது பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் சொல்லிட்டு யூஎஸில் கணக்கு காட்டுறான் அப்படின்னா மறுபடியும் அதுக்கு ப்ராஃபிட் போடுறது அவாய்ட் பண்ணுறதுக்கு சில கண்ட்ரீஸஸ் வந்து வேணும்னா என்ன பண்ணிடுவாங்க, டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு போடுவாங்க. ஒரே பொருளுக்கு 2 டைம் டேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கே நீ இன்க்ளூட் பண்ணலாம், பிஐடி மாதிரியான அது அக்ரிமெண்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ அந்த பிஐடியில் நம்ம வந்து நோ MFN அப்படிங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறோம். MFN என்னன்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன். நான் வந்து ஜென்ரலாக மீனிங் டைரக்ட் மீனிங் என்ன, மோஸ்ட் ஃபேவர் நேஷனா சில கண்ட்ரி நான் ஃபேவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மீனிங். மோஸ்ட் ஃபேவர் நேஷன் அப்படிங்கிறது நான் எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி என்ன பண்ணுவேன்னா அது ட்ரீட் பண்ணுவேன், எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில என்ன பண்ண மாட்டேன், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேங்கிறது ப்ரொவிஷன் தான். இப்போ வந்து யூஎஸ் இருந்தாலும் சரி, யூகே இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, நான் ட்ரேடில் வரும்போது என்ன பண்ண மாட்டேன், ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது MFN. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா அது மாதிரி MFன்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறது ஆர்சிபியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே, இப்போ பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லைனா MFன்னா தெரிஞ்சு MFN வந்து WTO அப்படி டாபிக் படிக்கும்போது டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு கீவேர்டு வரதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சம் டாபிக்ஸ் சம் திங்ஸஸ் வந்து லைட்டாக மிஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸஸ்க்கான கிளாஸ்க்கான கண்டென்ட் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணப்படுறதுனால பீரியடாக டிஸ்கஸ் பண்ணப்படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு டேட்டா படி ஃபினான்ஷியல் 2023-24க்கான டேட்டா பார்க்கும்போது 9 out of 10 கண்ட்ரீஸஸ் ஏஷியன் கண்ட்ரீஸஸில்
ஓகேவா? 9 out of 10 ஏஷியன் கண்ட்ரிஸஸ் நம்ம ட்ரேடு பார்க்கும்போது நமக்கு டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ இந்தோனேஷியா, ப்ரூனே, மலேசியா, சிங்கப்பூர்லாம் பார்க்கும்போது அதில் அந்த 10 ஏஷியன் கண்ட்ரிஸஸில் 9 கண்ட்ரிஸும் நமக்கு என்ன தான் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட்ஸ் இருக்குது. அப்போது அந்த 10 கண்ட்ரிஸில் நமக்கு FTA இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாலே நீ தான் எனக்கு அதிகமாக இம்போர்ட் கொடுக்குற, இம்போர்ட் தான் அதிகமாக நான் பண்ணுறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் ஆல்ரெடி. ஸோ ஃபர்தராக வேறு RCBS வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இங்கே நம்ம பிரின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, 9 out of 10 கண்ட்ரிஸும் நமக்கு என்ன தான் இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் தான் இருக்குது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரிஸும் நமக்கு என்ன இருக்குது, ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. ஸோ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னா 9 out of 10 கொடுக்கலாம், இல்லை அதை விட ஜென்ரலாக UPSC ட்ரெண்ட் படி எப்படி கொடுப்பாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பெசிபிக் நேஷன்ஸோட நமக்கு ட்ரேடுன்னு பார்க்கும்போது நமக்கு டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள்லாம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ட்ரேடுன்னு பார்க்கும்போது, ஜென்ரலாக ட்ரேடுன்னு பார்க்கும்போது நம்ம அதிகமாக எவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னா சைனா இருக்கான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து USA. நம்ம நல்ல முக்கியம் அது, நம்ம சைனாவோட சண்டை போட்டே இருக்கணும், அடிக்கடி என்னது ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் இன்டர்நேஷனல் ட்ரேடு அப்படின்னு வரும்போது, பைலேட்டரல் ட்ரேடுன்னு வரும்போது அதிகமாக நம்ம எந்த கண்ட்ரியோட ட்ரேட் பண்ணுறோம், சைனாவோட. ஆனால் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ட்ரேட் டெஃபிசிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். இந்த ட்ரேட் டெஃபிசிட் கூட பார்க்கும்போது 85 பில்லியன்னா அப்படி 85 பில்லியன் மெமரைஸ்லாம் பண்ண வேணாம், அந்த ரேஞ்ச் தெரிஞ்சா போதும். ஏதோ 100 பக்கத்தில் இருக்கு, ஆனால் 100 கீழே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட அதிகமாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் UAE. ஏன் UAE அதிகம் பண்ணுறோம்னா மோஸ்ட்லி கோல்டு வந்து UAEலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். UAEல கோல்டு எதுவும் மைனிங் பண்ணுறது இல்லை, ஆனால் நிறைய கண்ட்ரி UAE வந்து கைண்ட் ஆஃப் புல்லியன் இல்லைனா வந்து கோல்டு ட்ரேடுக்கான ஒரு முக்கியமான சென்டர் அது. ஸோ அங்கேயிருந்து நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணுறதுனால UAEக்கும் நமக்குள்ள ட்ரேடுன்னு வரும்போது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் UAE தேர்டில் வருது. அது போக ஆயில் வேறு. அது போக பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிஸும் நம்ம டேரெக்டாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் பாகிஸ்தானில் இருக்க நிறைய பொருள் வந்து UAE போய் அங்கேருந்து மறுபடியும் நமக்கு வரும், நம்ம பொருளும் UAE போய் பாகிஸ்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் UAEக்கு நமக்கு ட்ரேடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஏன்னா UAE குட்டி கண்ட்ரி, ஸோ ஸ்டில் நம்ம நிறைய ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ரஷ்யாவோட ரீசனை நம்ம நிறைய வந்து ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுனால, எஸ்பெஷலி இந்த ஆயில் ரேட் ரொம்ப கம்மி ரஷ்யாவில், அப்படின்னா ஏன்னா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். எந்த ரீசன்ஸ்னால, அது அந்த கிரீமியா உக்ரைன் இஷ்யூஸஸ்னால. நெக்ஸ்ட்டு 5th பார்த்தீங்கன்னா சவுதி. ஸோ இந்த ரேஞ்ச் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மெமரைஸ் பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரீசனில் இருக்குது, சைனா, US, UAE, ரஷ்யா, நெக்ஸ்ட் வந்து சவுதி. இதுவுமே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற விஷயம் தான். அதனால் UPSCலையுமே ஸ்பெசிஃபிக்கெல்லாம் கேட்க மாட்டான், ஒன்றும் கொஞ்சம் அப்படி முன்ன பண்ணதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, UAE வந்து நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது மாதிரி தான் ஓரளவுக்கான என்னது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போதுமானது இதில். ஸோ நெக்ஸ்ட் சர்ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது, ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது US ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு சொன்னால் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது சர்வீஸ் செக்டர்னால. USA, UK, யூரோப்பியன் யூனியன் பார்க்கும்போது நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது ட்ரேடு சர்ப்ளஸஸ் இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் UN குளோபல் டேக்ஸ் ட்ரீட்டினா என்ன? ஸோ இப்போ குளோபல் லெவலில் ஒரு டெவலப்பிங் நேஷன், ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்டு நேஷன் ட்ரேட் நடக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் செக்டாரில் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய கூகுள் ப்ராடக்ட்ஸை நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம தான் கன்சியூம் பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ராஃபிட்டு இந்த டிஜிட்டல் ட்ரேடுனால ஆப்வியஸாக நம்ம பே பண்ண உடனே டாலர்ஸ் எங்கே போயிடும், அது US போயிடும். இல்லைனா அவன் எங்கே ஹெட் குவார்ட்டர் வச்சுக்கணும், அயர்லாண்டில் ஹெட் குவார்ட்டர் வச்சுக்கணும், அயர்லாந்து போயிடும். ஸோ அப்போ அவனோட இன்கம் வந்து எங்கே ஆக்சுவலாக புக் பண்ணுவான், USலேயோ அயர்லாந்துலேயோ புக் பண்ணுவான். அப்போ எங்கே அவன் டேக்ஸ் பே பண்ணுவான், USலேயோ அயர்லாந்துலேயோ டேக்ஸ் பே பண்ணுவான். எங்கே பே பண்ண மாட்டான், ஆக்சுவலாக நம்ம தானே அந்த பொருளை கன்சியூம் பண்ணோம். ஆக்சுவலாக எங்கே தான் டேக்ஸ் பே பண்ணோம், இந்தியா மாதிரி கண்ட்ரிஸஸில், இல்லைன்னா எங்கே கன்சியூம் பண்ணப்பட்டுச்சோ அந்த கண்ட்ரியில். ஸோ இதனால நமக்கு நிறைய லாஸஸ் வரும் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸஸ்க்கு. ஸோ அதை ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு, அதை டீல் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்டி தான் பார்த்தீங்கன்னா UN குளோபல் டேக்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது. அதனால் மோஸ்ட்லி இது யார் சப்போர்ட் பண்ணுவா, டெவலப்பிங் கண்ட்ரிஸஸ். யார் அப்போஸ் பண்ணுவா, டெவலப்டு கண்ட்ரிஸஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா US, இஸ்ரேல் அந்த மாதிரி கண்ட்ரிஸஸ், UK மாதிரி கண்ட்ரிஸஸ் இதை அப்போஸ் பண்ணோம். இந்தியா, சைனா மாதிரி கண்ட்ரிஸஸ் இதை வந்து என்னது சப்போர்ட் பண்ணும். இது வந்து டிராஃப்ட் லெவலில் தான் இருக்குது, இன்னும் சைன் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் பார்த்தீங்கன்னா அது டிஜிட்டலைசேஷன், கிராஸ் பார்டர் சர்வீசஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த டேக்ஸ் ட்ரீட்டி. ஓகே, இதே மாதிரி ஒரு டேக்ஸ் ட்ரீட்டி பார்த்தீங்கன்னா வந்து OECD வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படிம்பாங்க ஒரு கான்செப்ட். இது பெரிய டாபிக்ஸ். இது நான் இந்த எக்ஸாம்ஸ் இந்த இடத்துல என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து ஜென்ரல் டேக்ஸ் வந்து ஒரு 20% வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அயர்லாந்துலேயோ இல்லை அப்படின்னா அது மொரீஷியஸ்லேயோ டேக்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அது இப்போ அயர்லாந்தில் 7%, மொரீஷியில் பார்த்தீங்கன்னா 5% வச்சு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு.
அப்போ இவன் வந்து டிஜிட்டல் கம்பெனிஸ் தானே வேணும், கூகுள், ஆப்பிள் எல்லாமே. சப்போஸ் டிஜிட்டலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் தன்னோட ஹெட் குவார்ட்டரை எங்கே வச்சுக்கிடுவான்னு என்னது அயர்லாந்தில் வச்சுக்கிடுவான். ஏன் அயர்லாந்தில் ஹெட் குவார்ட்டர் வச்சுக்கிடுவான் அப்படின்னா தன்னோட ப்ராஃபிட் எல்லாமே அயர்லாந்துலேருந்து நான் ப்ராஃபிட் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவான். டேக்ஸ் ஹேவன்ஸ் அப்படின்னாங்க. டேக்ஸ் ஹேவன்ஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற கண்ட்ரியில் வெறுமே டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறது. அப்போ கணக்கு காட்டும் போது நீ அயர்லாந்தில் காட்டினா போதும். அயர்லாந்தில் 7% தான் டேக்ஸ் அப்படின்னாலும் கம்மியாக பே பண்ணால் போதும். இது பேர் டேக்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் பிளான் பண்ணி டேக்ஸ் அவாய்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னானது இந்தியாவுக்கு அந்த டேக்ஸ் வந்து இன்கம் கிடைக்காது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக குளோபல் மினிமம் டேக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இது பேர் தான் சொன்னல பேஸ் எரோஷன் அண்ட் ப்ராஃபிட் ஷீட்டிங். இந்தியாவோட பேஸ் என்ன ஆகுதுன்னா அது எரோட் ஆகி இந்தியாவோட ப்ராஃபிட் ஆக்சுவலாக எங்கே போயிருது, அயர்லாந்தில் போயிருது. எதனால? ஒரு சின்ன ரீசன்னால. என்ன ரீசன்னால? அது டேக்ஸ் ஹேவன் இருக்கிறதுனால. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மினிமம் டேக்ஸ் 15% என்ன அர்த்தம் அப்படின்னா நீ அயர்லாந்தில் இருந்துக்கோ எங்கே வேணா இருந்துக்கோ, நீ ஆல்ரெடி ஒரு இன்கம் இருக்கா, அந்த இன்கம்க்கு 7% பே பண்ணிட்டாங்க டேக்ஸ். பட் ஆனால் மினிமம் டேக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கணும், 15 இருந்திருக்கணும். அதனால மிச்சம் உள்ள 8% இந்தியாவில் பே பண்ணு அப்படின்னு சொல்றது. ஸோ சப்போஸ் மொரிஷியஸில் 5% தான் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னா மிச்சம் 10% இந்தியாவில் பே பண்ணு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அவனால அவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி நான் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டேன், பே பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் இந்தியாவில். இப்போ அவன் என்ன, நீ டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் படி பே பண்ண வேணாம், ஆனால் மினிமம் டேக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கணும், 15 இருந்திருக்கணும். அது மினிமம் ரிமைனிங் இந்தியாவில் பே பண்ண சொல்லுவோம். இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அப்போ மினிமம் 15% அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருந்தால் என்ன, அயர்லாந்தில் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் ஆகும். இது மூலமாக வந்து டேக்ஸ் அவாய்டன்சஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பெட்டராக தெரிஞ்சு வச்சுக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குளோபல் மினிமம் டேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, 15%. இந்த விஷயத்தை இந்த ட்ரீட்டி அண்ட் திங்ஸஸை மோஸ்ட்லி வந்து முன்னே நின்று பண்ணது யார் அப்படின்னா அது OECD. இந்த பேஸ் எரோஷன் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் மாதிரி கான்செப்ட் வந்தாலே அதில் முன்னாடி நிற்கிறது யாராக இருப்பாங்கன்னா OECD இருப்பாங்க. ஓகே, இப்போ தான் UN ட்ரீட்டிலாம் வருது. ஓகேவா, இதில் டேக்ஸ் இதில் குளோபல் டாக்ஸேஷன் வரும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேரிஃப் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை WTO ரிலீசஸ் பண்ணுறாங்க. ஸோ டேரிஃப்னு சொல்லும்போது ஒரு ட்ரேடை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னா டேரிஃப் வந்து கம்மியாக இருக்கும். அப்படிதான் இப்போ வந்து நிறைய கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஏதோ பைக் ஏதாச்சும் வந்து இம்போர்ட் பண்ணுறோம்னா டூ மச் டாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதே அந்த பைக்கோட ரேட் இந்தியாவில் இன்க்ரீசஸ் ஆகிடும். அது மூலமாக ட்ரேட் என்ன ஆகிடும்னா கம்மியாகிடும். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடு பேரியர்ஸ் அவாய்ட் பண்ணால் டேரிஃப் கம்மியாகணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூல். WTO ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ரூல். இன்னொன்று பேரியர் என்னன்னா நான் டேரிஃப் பேரியர்ஸஸ் இருக்கும். நான் டேரிஃப் பேரியர்ஸஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ வந்து ரைஸை இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண ஏதோ கண்ட்ரிக்கு, அவன் என்ன சொன்னால் ரைஸை செக் பண்ணிவிட்டு அந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா அது பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, இன்செக்டிசைட்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பேர் என்ன அப்படின்னா அது சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்டரி மெஷர்ஸஸ் மூலமாக அவன்கிட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது அதனால உன் ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இல்லைன்னா பதினானது டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேட். டெக்னிக்கல் பேரியர்ஸ் ட்ரேட்னா நீ அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், இந்த முத்திரை இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு பொருள் என்னது இம்போர்ட் பண்ண விடாமல் தடுத்தா அது பேர் டெக்னிக்கலாக ரீசன் சொல்லி தடுக்கிறது. அது பேர் என்ன அப்படின்னா நான் டாரிஃப் பேரியர்ஸ். ஸோ நான் டாரிஃப் பேரியர்ஸ் யூஸ் பண்ணுறதுலேயே இந்தியா எப்படி இருக்கிறானது செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறானது, நான் டாரிஃப் பேரியர்ஸ் யூஸ் பண்ணுறதுல இந்த செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு WTO சொல்கிறாங்க. இது எக்ஸாம்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி, ஏன்னா இந்தியா ரொம்ப நெகட்டிவாக காட்டுறதுனால. ஆனால் எது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா வேர்ல்டு டேரிஃப் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது யார் வந்து ரிலீசஸ் பண்ணுறா. ஸோ லாஜிக்கலாகவே அது WTO தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரிஃபில் ட்ரேடு வந்து பேரியர்னு சொல்லும்போது டேரிஃப்னா என்ன, நான் டேரிஃப்னா என்னன்னு தெரியணும், SPMனா என்னன்னு தெரியணும், TBTனா என்னன்னு தெரியணும். ஓகே, இதுவுமே WTOங்கிற ஒரு கிளாஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன தேவை அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்க்கும்போது SPM, TBT இதெல்லாம் WTO ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ அந்த நான் டாரிஃப் பேரியர்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை கிரியேட் ஆகும்னா அது கம்ப்ளைண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகும், ப்ரொசீஜர் காஸ்டஸ் இன்க்ரீசஸ் ஆகும். அது மூலமாகவும் ட்ரேட் என்ன ஆகும்னா பேரியர் ஆகும். ஸோ இது ஒரு ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். இப்போ நான் டாரிஃப் பேரியர்ஸ்னால ப்ரொசீஜரல் காஸ்ட் எப்படி இருக்குன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நான் லைசன்ஸ் வாங்கணும், சீல் வைக்கணும், அது இந்த செக் பண்ணணும், இந்த லேபரேட்டரியில் நீ என்ன வாங்கியிருக்கணும், அது குவாலிட்டி செக் பண்ணியிருக்கணும், இப்படி சொன்னாலே அது பேர் என்னது டெக்னிக்கல் பேரியர்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எப்போ ஒரு சைட் ஆஃப் சானிட்டரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னாலும் கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்னா என்னது, அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த விஷயம் இதில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ.
வேர்ல்டு ட்ரேட்னு வரும்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் பார்க்குறோம். அதை வந்து ரிலீசஸ் பண்ணுறது யார் அப்படின்னா WTO. மோஸ்ட்லி இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் 2 பார்த்துருக்கோம், வேர்ல்டு டாரிஃப் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிறது. ஸோ யார் ரிலீசஸ் பண்ணுறா? WTO ரிலீசஸ் பண்ணுறாங்க. அவரோட டேட்டா படி இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து வேர்ல்டுலேயே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 8th இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா எவ்வளோ இருக்குன்னா 8th இருக்குது. மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது இந்தியா 18th இருக்கு. மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னா ஃபிசிக்கல் குட்ஸஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல. இப்போ அதில் ஒரு ட்ரிக்கான பாயிண்ட் தெரியுமா, நம்ம வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதும் சேமான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறது க்ரூட் ஆயில், அதே மாதிரி நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அதாவது க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் நிறையா, ஆனால் அந்த க்ரூட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதில் பை ப்ராடக்ட்ஸஸ், ஈவன் வேக்ஸ் கூட பை ப்ராடக்ட், கரோசின் பை ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸஸ் இருக்கும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஆக்சுவலாக என்னது? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட் இம்போர்ட் ஐட்டமும் என்னென்னா க்ரூட் ஆயில். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக லாஜிக் கொடுக்க முடியாமல் இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸி. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ அதில் மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது நம்ம வந்து வேர்ல்டில் 18th இருக்கிறோம். வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது 1.7%. வேர்ல்டு லெவலில் மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட் நடக்கிறதுல 1.7%. ஸோ அப்ராக்சிமேட்டாக 2% இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன். இது வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில், UPSC எக்ஸாம்ஸில் கேட்ட ஃபேக்ட் அப்படியே. ஸோ அதனால் இது மாதிரி ஃபேக்ட்லேயே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் சர்வீசஸ் வரும்போது 7th இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம IT செக்டாரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஸோ வந்து வேர்ல்டு லெவலில் சர்வீஸ் செக்டாரில் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 4% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான எனது ஃபேக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ்டு ஸ்கீம் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸில் இருந்துச்சு. ஸ்பைஸ் ஸ்கீம் என்னன்னா சஸ்டெயினபிலிட்டி இன் ஸ்பைஸ், அதாவது இதோட மீனிங் சஸ்டெயினபிலிட்டி இன் ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம். ஸ்பைஸில் ஓகேவா, எக்ஸ்போர்ட்டை வந்து எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்கீமு. அதில் மோஸ்ட்லி நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா கார்டமம். ஸோ கார்டமம் சொல்லும்போது 2 கைண்ட் ஆஃப் கார்டமம் இருக்கா, ஏலக்காய், எலாச்சி, கார்டமம். அது 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்மால் எலாச்சி, இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லார்ஜ் எலாச்சி. ஸோ ஸ்மால் சொல்லும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் மோஸ்ட்லி அது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ரீஜியனில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த நீலகிரி ஏரியா சுற்றி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்னாலே மழை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் எப்படி இருக்குன்னா ஆசிடிக்காக இருக்கும், ட்ரைனிங் சாயிலாக இருக்கும். ட்ரைனிங் சாயிலாக அதிக மழை பெய்யுது, தண்ணி கட்டாமல் கீழே வரணும். ஏன்னா காட்ஸ் தானே மேலே மழை தானே, தண்ணி கட்டாது, கீழே ஒழிஞ்சு வந்துடுது. ஸோ மோஸ்ட்லி கேரளாவில் இருக்கிற மண் என்ன அப்படின்னா அசிடிக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி சாயிலில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஜாகிரஃபிலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து 2 ரிலேட் பண்ணவும் தெரியும். ஸோ கார்டமம் நல்லா விளையணும் அப்படின்னா அந்த மண் எப்படி இருக்கணும், அசிடிக்காக இருக்கணும், ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், அதிகம் மழை பெய்கிற ஏரியா இருக்கணும், வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஏரியாவாக இருக்கணும், ஸ்லோப் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அதிகமாக அரிப்பு இருக்கும், அதிகமான வந்து என்ன இருக்குன்னா அந்த எரோஷன்ஸ் இருந்துச்சுனாலும் மண் என்ன ஆகிடும்னா அசிடிக் மண்ணாக மாறிடும். ஸோ வந்து அது போக 6 to 1500 மீட்டர் எலிவேஷன் இருக்கும். ஸோ அதனால் மலையில் வெஸ்டர்ன் காட்ஸில் மோஸ்ட்லி சவுத்தில் எங்கே வந்து ஸ்மால் கார்டம் அதிகமாக விளையும், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. நெக்ஸ்ட் லார்ஜ் அப்படிங்கிறது சப் ஹிமாலயாவில் இருக்கும். சப் மேலே ரொம்ப டாப்பில் இல்லாமல், ரொம்ப டாப்பில் வெறும் வந்து இதுதான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கிறதுனால கார்டம் மாதிரி விளைய முடியாது. ஆனால் சப் ஹிமாலயா கொஞ்சம் கீழே வரும்போது நார்த் ஈஸ்ட்டில், நேபாளில், ஓகே அந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது கார்டமம். அங்கே விளையிற கார்டமம் பெரிய கார்டமம், லார்ஜ் கார்டமம். ஓகேவா, லார்ஜ் ஏலக்காய். இது பார்த்தீங்கன்னா அது அதிக மழை இருக்கிற, மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட்டில் அதிக மழை இருக்கும். அப்படின்னா இல்லை பீகார் இல்லைன்னா நேபாள் அந்த சைட்லேயே என்ன இருக்குன்னா அதிக மழை இருக்கும் சடன் சீசன்ஸில். ஸோ 300 to 350 centimeter ரெயின் இருக்கணும், டூ மச் ரெயின் அது. ஓகே, அந்த அளவுக்கு ரெயின் இருக்கணும். 6 to 30 டிகிரி அந்த என்னது டெம்பரேச்சர் இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியணும் நார்த் ஈஸ்ட்னாலே என்னது அதிக மழை இருக்கும். அது மாதிரி நேபாள் அந்த மலை ஏரியாவில் அதிக இது இருக்கும். அங்கே வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா என்ன இருக்காதுன்னா என்னது ஸ்டோ இல்லாத ஏரியா இருக்கும். சப் ஹிமாலயாவாக இருக்கணும், மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற ஹிமாலயாவாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஃபேக்ட் என்ன, ஸ்பைசஸ் போர்ட் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்பைசஸ் போர்ட் இந்தியா ஸ்பைசஸை இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். இது ஒரு ஆக்ட் மூலமாக கிரியேட் பண்ணுங்க, 1987 கிரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஸ்டாச்சுரரி பாடி, ஒரு கவர்மெண்ட் பாடி, ஒரு ஸ்டாச்சுரரி பாடி எதுக்காக இருக்குது அப்படின்னா அது ஸ்பைசஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருக்குது. அதுதான் என்னது ஸ்பைசஸ் போர்டு இந்தியா. எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, உள்ளூர்லேயுமே ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கொச்சியில் இருக்குது. ஏலக்கானாலே கார்டம்னாலே இதுதான் ரொம்ப ஃபேமஸ் கேரளா அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கேரளா ரிலேட்டடாக இருக்கிற ஏதாச்சும் ஒன்று என்னது டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், ஏன்னா சிட்டியில் தான் இருக்கும். கேரளாவில் வந்து இருக்கிற மேஜர் பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியல் சிட்டி அது கொச்சி.
இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தெரிஞ்சு வச்சுங்க, கம்பேர் பண்ணி படிக்கிறது. டீ போர்ட் ஆஃப் இந்தியா இருக்குது, காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. இப்போ காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி காஃபி எங்கே விளைவிக்கணும்னு, அதே மாதிரி கர்நாடகா ரீஜனாக காஃபி ரொம்ப அதிகமாக விளைவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஹெட் குவார்ட்டர்ஸஸ் எங்கே இருக்கும்னா பெங்களூரில் இருக்கும். டீயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டீனால டார்ஜிலிங் டீ ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா டார்ஜிலிங் அஸ்ஸாம் டீ எல்லாம் ஃபேமஸ். பட் ஆனால் டார்ஜிலிங்கில் இருக்கிறதுனால ஆக்சுவலாக டார்ஜிலிங்கில் இல்லாமல் இங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கும். டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிறதுனால அவன் ஹெட் குவார்ட்டர் எங்கே வச்சிருக்கான், கொல்கத்தாவில் வச்சிருக்கான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சடனாக பார்க்கறது கொல்கட்டாவில் எங்கே டீ இருக்கும், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ரிவர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால்குள்ளே வரதுனால இப்படி ரிலேட்டிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. ரீசன் எப்போ வந்து ஆட ஒரு ஃபேக்ட் இருக்குமோ, ஒரு டீ வந்து மோஸ்ட்லி கொல்கத்தாவில் இருக்காது. பட் ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா அது ரீசன் இருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் வந்துடும். டார்ஜிலிங் டீ ஃபேமஸ்னால கொல்கத்தாவில் என்ன இருக்குன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி ரீசன் வச்சுக்கோ. அதுதான் ரீசனாக இருக்கோ இல்லையோ, பட் நீ படிக்கும் போது என்னது அப்படி படிக்கிறது பெட்டராக இருக்கும். தட்ஸ் எனி ஃபேக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குமா. எல்லா ஃபேக்ட் முன்னாடி போகணும்னு இல்லை. அப்படி ஆனால் படிக்கும்போது இது மாதிரி ரீசன் கொடுத்து படிக்கும்போது பெட்டராக வந்து ரீட்டைனிங் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் கம்மியாக இருக்கும். டூ மச்சாக என்ன பண்ண வேணாம், மெமரைசஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ஃபாரினில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு நிறைய டாலர்ஸஸ் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய டாலர்ஸஸ் கிடைக்கும். அது மாதிரி வந்து ரெமிட்டன்சஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கணும், நிறைய டாலர்ஸஸ் வரும். எக்ஸ்போர்ட் மூலமாக நிறைய டாலர்ஸஸ் வரும், ரெமிட்டன்சஸ் மூலமாக நிறைய டாலர்ஸஸ் வரும். வேற என்ன பெட்டராக டாலர்ஸ் வரும், இன்கம் மூலமாக ஃபாரின்லேருந்து வர இன்கம் மூலமாக டாலர்ஸஸ் வரும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக டாலர்ஸஸ் வரும். ஈவன் லோன் வாங்கினாலும் டாலர்ஸ் வரும். ஃபாரின் ஐஎம்எஃப்லேருந்து வாங்குறோம், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்குற லோன் வாங்கினாலும் என்ன வரும்னா டாலர்ஸஸ் வரும். இதெல்லாம் நமக்கு டாலர்ஸஸ் வரதுக்கான சான்சஸ். இந்த டாலர்ஸஸ் நம்ம ஆர்பிஐ வச்சிருக்கோம். வச்சிருந்தா அது பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்க்கான பேர் தான் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்ன அர்த்தம், நம்ம வந்து ஏதாச்சும் பொருளை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பே பண்ணோம்ல, அந்த பே பண்ணுறது ருப்பியில் பே பண்ண முடியாது. மோஸ்ட்லி எதில் தான் பே பண்ணோம் அப்படின்னா அது டாலர்ஸில் போகணும். ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம ருப்பியில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து யூஏஇ மாதிரி கண்ட்ரிஸஸ் இப்போ தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கிறோம். ருப்பி இல்லைனா வந்து யூஏஇ கரன்சிலே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, பிரிக்ஸ் கண்ட்ரிஸஸ் வந்து டாலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்கிறாரா. ஸோ அதுதான் பெரிய இஷ்யூ, ஒரு ஹாட் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. அதனால ஃபாரெக்ஸ் கரன்சி இஷ்யூஸஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், பாசிபிலிட்டிஸ் இருக்கும். யூஎஸ் என்ன ட்ரை பண்ணுறான், எல்லாருமே டாலர் தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஓகேவா, அதனால நம்ம எல்லா கண்ட்ரியுமே டாலர் வாங்கி வச்சிருக்கோம். ஏன்னா நீ ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் தான் நீ பே பண்ணணும், டாலர் தான் பே பண்ணணும். இல்லைனா அப்படின்னா அது வேறு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஃபெர்டிலைசரை இம்போர்ட் பண்ணாலும் டாலர் பே பண்ணணும். எனக்கு டாலர் நிறைய தேவை. எனக்கு டாலர் எப்படிலாம் வரும், எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக, ரெமிட்டன்ஸ் மூலமாக, இன்கம் மூலமாக, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, இல்லைனா லோன்ஸு அட்வான்சஸ் மூலமாக கூட என்ன வரும்னா எனக்கு இன்கம் கிடைக்கும். அந்த டாலர்ஸை நான் வச்சுக்கிட்டு நான் ரிசர்வ் வச்சுக்கிறேன். அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். எதுக்கு ரிசர்வ் வச்சுக்கிறேன், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கா. சப்போஸ் அந்த ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் கிரைசிஸ் வந்துடும், இல்லைனா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்துடும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்கு அந்த டாலரே இல்லை, டாலர் தான் என்ன பண்ண முடியாதுனால இம்போர்ட் பண்ண முடியும். அதுதான் இம்போர்ட் பண்ணுறது கூட டாலர் இல்லை அப்படின்னா. 1990s என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்ட வெறும் $1.5 பில்லியன் தான் நம்மகிட்ட என்ன இருந்துச்சு, ஃபாரெக்ஸாகவே இருந்துச்சு. 1.5 ஒன்றும் பண்ண முடியாதுமா, ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ நம்ம இம்ப்ரூவ் ஆகி நிறைய க்ரோத் மூலமாக நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சு, நிறைய சர்வீஸ் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய ஃபாரின் கம்பெனிஸை நம்ம அலோவ் பண்ணதுனால, எஸ்பெஷலி எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷனுக்கு அப்புறமா நம்ம நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் அலோவ் பண்ணுறோம். அப்போ நிறைய டாலர்ஸ் உள்ளே கொண்டு வருவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதுவும் டாலர்ஸஸ் வரும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். குளோபலைசேஷன் மூலமாக எக்கனாமி ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம். லிபரலைசேஷன் மூலமாக ஃபாரின் கம்பெனி ஈஸியாக வந்துக்கலாம் நம்ம ஊருக்கு. ஸோ இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ்னால நம்ம இன்க்ரீஸ் ஆகி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ இருக்குது நம்ம இப்போ 700 பில்லியன் டச் ஆகிடுச்சு. இட்ஸ் அ வெரி குட் அமௌண்ட்மா. ஸோ இந்த 700 பில்லியன் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11.9 மந்த்துக்கு, தட்ஸ் மீன்ஸ் 1 இயர்க்கான ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கான இம்போர்ட்டை கவர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து 1 இயர்க்கான ஆயில், ஃபுட்டு, வாட் எவர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த இம்போர்ட் எல்லாமே இப்போ ஒரு வருஷத்துக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகே, அது பேர் தான் இம்போர்ட் கவர்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் கேட்கலாம், இம்போர்ட் கவர்னா என்னன்னே கேட்கலாம். இம்போர்ட் கவர் ரீசன்லி சீன் நியூஸஸ் அது எது ரிலேட்டட் கேட்கலாம். எது ரிலேட்டட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட். இட்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் ட்ரேடு. இட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா 11.9 மந்த்ஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி 11.9 மந்த்ஸ்க்கான இம்போர்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, அதுக்கான பே பண்ணுறதுக்கான மணி எனக்கு ஆல்ரெடி இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கிற கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக சைனா. அவன் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இட்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அது. ஆனால் நிறைய டாலர்ஸ் வச்சிருக்காங்க.
அது போக நிறைய ஃபாரின் கம்பெனிஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கம்பெனி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சைனா வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படிதானே. சைனா ப்ளஸ் என்னது பாலிசிலாம் பார்த்தோம். சைனா ப்ளஸ் 1 பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக தான் இருக்குது. இப்போ நிறைய கம்பெனிஸ் அங்கே இருக்கிறதுனால அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வரும், எக்ஸ்போர்ட் மூலமாகவும் இன்கமாகவும் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஜப்பான், மூணாவது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஓகே, சுவிட்சர்லாந்து வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது பெருசாக சுவிட்சர்லாந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை ட்ரேட் ரிலேட்டாக இருக்கும். ஆனால் சுவிட்சர்லாந்து என்ன இருக்குது, நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நிறைய பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே இருக்கிறதுனால, ஸ்விஸ் பேங்க்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய என்ன இருக்குன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவன்கிட்ட இருக்குது. ஸோ மூணாவது சுவிட்சர்லாந்து, நாலாவது என்னவா இருக்குது, இந்தியாவாக இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ரஷ்யாலாம் நமக்கு முன்னாடி இருந்தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கிரைசிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா பின்னாடி போயிட்டாங்க, ரொம்ப முக்கியம். அதனால இந்தியா எதில் இருக்குது, 4th லார்ஜஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஹோல்டிங் கண்ட்ரி. எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட, 700 பில்லியன் இருக்குது. ஒரு டைமில் ஒன்ஸ் அப்பான் டைமில் எவ்வளோ இருந்துச்சு நம்மகிட்ட, வரும் 1.5 பில்லியன் டைம்லாம் இருக்குது. அது பேர் தான் என்னது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். என்னால் பே பண்ணுறதுக்கு என்ன இல்லை, அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யார் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னா RBI ஹோல்ட் பண்ணுறேன். RBI தான் அதை மேனேஜ் பண்ணுறது நம்மகிட்ட. இப்போ இது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா, நம்மகிட்ட ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு, SDR, RTP, டெபாசிட்ஸ் என்னது, ஃபாரின் பேங்க்ஸ். இது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சொல்லும்போது ஒன்லி கரன்சி மட்டும் கிடையாது, டாலர் மட்டும் கிடையாது. ஃபாரின் கரன்சி அசெட்ஸில் டாலர் இருக்கலாம், பவுண்ட் இருக்கலாம், ஸ்டெர்லிங் இருக்கலாம், ஓகே UK அது மாதிரி பெரிய கண்ட்ரிஸஸோட ஜப்பானோட எண் இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே வந்துடும்னா என்னது, ஃபாரின் கரன்சி அசெட்ஸ் வந்துடும். அது நம்மகிட்ட ஓரளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு நம்மகிட்ட இருக்குது. கோல்டுமே எதுக்குள்ளே வந்துடும், ஃபாரின் RBI ஹோல்ட் பண்ணுற கோல்டு எதுக்குள்ளே வந்துடும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துடும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்குள்ளே வந்துடும், ஃபாரெக்ஸ்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் SDR எங்கிறது IMFட்ட நம்ம எப்போனா அர்ஜென்ட் போகும்போது நம்மளோட காசு கொடுத்து நம்ம வந்து என்ன டாலர் வாங்கிக்கலாம், ருபீஸ் கொடுத்து. அதுதான் SDR இருக்கிறது. SDRங்கிறது தனி IMF படிக்கும் போது டீட்டெயில்டாக இருக்கும். இங்கே சிம்பிளாக என்ன அப்படின்னா IMF இருந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சில டாலர்ஸை வாங்கிக்கலாம். அதனால ரெடியாக டாலர்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால SDRையும் எதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, RTP இருந்தாலும் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபாரின் பேங்க்ஸ். RBIயோட டெபாசிட்ஸ், RBI வந்து ஃபாரின் பேங்க் டெபாசிட் போட்டு வச்சுக்காங்கன்னா அதுவும் எப்போ எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுவுமே என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக என்ன பண்ணணும், அது கணக்கில் எடுத்துக்கப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ வந்து 700 பில்லியன் நம்ம டச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, FDI, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரெமிட்டன்சஸ்லாம் நமக்கு அதிகமாக வர்றதுனால. FDIலாம் ரீசெண்ட் டைமில் அதிகமாக வந்துட்டு விட, இப்போ டெஸ்லா அது மாதிரி கம்பெனிஸோ இல்லைனா மோஸ்ட் MNCs இல்லை டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கார் கம்பெனி எல்லாமே, மொபைல் கம்பெனி, ஈவன் ஆப்பிள் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய இன்க்ரீசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ FDI இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகும். இதில் அதிகமான என்ன இருக்குன்னா டாலர்ஸ் உள்ள வரும். அதிகமாக டாலர்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இன்க்ரீசஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நிறைய வந்து ஷேர் மார்க்கெட்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது பேர் என்னது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட். டைரெக்டாக ஒரு கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா அது ஃபிசிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அது பேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாகவே ஒரு கம்பெனியை வந்து சப்போர்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் சிம்பிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட், பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் 10% மேலே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கம்பெனியோட 10% மேலே ஷேரை நீ வாங்குற அப்படின்னா அது எதுவாக கன்சிடர் பண்ணப்படும், FDI கன்சிடர் பண்ணப்படும். இது வந்து ஒரு ஃபேக்ட். இது வந்து ஆல்ரெடி பேஸில் கேட்டால் கொஸ்டினா. ரெமிட்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னோம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 பில்லியன் நான் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் நமக்கு வந்து என்னது ரெமிட்டன்ஸாக, இந்தியன் நேஷனல் ஃபாரினில் இந்தியன் டயஸ்போரா இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னோட சேலரியாக ஆன் பண்ணுற விஷயம் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அதான் வந்து ரெமிட்டன்சஸ். ஸோ அந்த ரெமிட்டன்சஸ்னாலையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் என்ன ஆகுதுனால நம்மகிட்ட 700 பில்லியன் லெவலுக்கு என்ன இருக்குன்னு சொல்லலாம், ஃபாரெக்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் 7 மந்தில் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படின்னு டாபிக் பார்க்கும்போது அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான திங்ஸஸ் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஸோ மோஸ்ட்லி இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, ட்ரேட் டெஃபிசிட்ஸ்னா ஒரு ஐடியா இருக்கும். அது போக நீங்கள் ஸ்டாட்டிக் போர்ஷன் படிக்கிறதுல வச்சு அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இப்போ வந்து சைனாவோட எவ்வளோ ட்ரேட் டெஃபிசிட்ஸ் இருக்குது, சைனா நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரிஸஸ் நம்மளோட FTA இல்லை, சைனா ஓகே நியூசிலாந்து ஏன் இல்லை அப்படிங்கிறது, இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் நம்மளோட பாயிண்ட் என்ன, நம்மளோட ஸ்டாண்ட் என்ன. இப்போ வெறும் இன்வெஸ்டர் டிஸ்பியூட் என்னன்னு தெரிஞ்சுக்க போதுமானது கிடையாது. UPSCலாம் ரொம்ப வந்து என்ன பண்ணால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால இந்தியாவோட ஸ்டாண்டும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ MFN ஸ்டேட்டஸ்னா என்ன, பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா என்ன,
ஜென்ரலாக நம்மளோட ட்ரேட் டெபிசிட்ஸ் ஏஷியன் கண்ட்ரிஸோட எப்படி இருக்குது, பொதுவாக ட்ரேடுன்னு சொல்லும்போது யார்கிட்ட அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம், சர்ப்ளஸ் யார்கிட்ட இருக்குது, டெபிசிட் யார்கிட்ட இருக்குது, ஏன் குளோபல் டேக்ஸ் ட்ரீட்டி, எதுக்கு ஏன் அந்த குளோபல் டேக்ஸ்ங்கிற அக்ரிமெண்ட்ஸ் தேவை, இதில் குளோபல் மினிமம் டேக்ஸ் யார் பண்ணுறா, அது எதுக்கானது, பேஸ் எரோஷன்னா என்ன, அது ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது என்ன, டேக்ஸ் அவாய்டன்ஸு, டேக்ஸ் பிளானிங், இது மாதிரி டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் சிஸ்டம்ஸ்க்குன்னே ஒரு தனி டாபிக் இருக்கும் ஸ்டாட்டிக்கில், அதுலேயும் கொஞ்சம் பெட்டரான ஐடியா இருக்கணும். நெக்ஸ்ட் வேர்ல்டு டேரிஃப் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறது யார் ரிலீசஸ் பண்ணுறா, அதில் டேரிஃப்னா என்ன, நான் டேரிஃப்னா என்ன, வாட் ஆர் த நான் டேரிஃப் மெஷர்ஸ் இருக்குது, வேர்ல்டு ட்ரேடு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிறது யார் ரிலீசஸ் பண்ணுறா, இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும், இங்கே எஸ்பெஷலி நம்ம வந்து சர்வீஸ் செக்டார் எப்படி இருக்கிறோம், வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்கிறோம், சர்வீஸ் செக்டார் வந்து நம்ம மோஸ்ட்லி சர்ப்ளஸாக இருப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் கார்டமம் அப்படின்னு படிக்கும்போது ஜென்ரலாக கார்டமம் என்ன மாதிரி டைப்ஸஸில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசஸ் போர்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, டீ போர்டு, காஃபி போர்டு எல்லாமே வந்து ஸ்டாச்சுரி பாடிஸஸ், அதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது மாதிரி விஷயத்தையும் என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படிதானே. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட இம்போர்ட் எல்லாமே என்ன, எதனால இன்க்ரீசஸ் ஆயிடுச்சு, எந்த லெவலில் இருக்கும், அது யாரை மெயின்டைன் பண்ணுறா, எது மாதிரியெல்லாம் ஃபாரெக்ஸஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, தட்ஸ் ஆல்.